ஹியூமர். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஹியூமர் இருக்கும். சில பேர் எல்லாத்துலேயும் ஹியூமர் கலப்பாங்க. சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க. அது எப்படி சார், எங்கள் வீட்டில் எத்தனையோ பேர் இருக்காங்க, அப்படி சிரிச்சுக்கிட்டே தான் பேசுவாங்க. எங்கள் வீட்டில் எங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு மலர் தான் இன்னும் போகலை, வயசு 26 ஆயிடுச்சு. ஆனால் பார்த்து சிரிச்சுக்கிட்டே தான் பேசுவாள். இல்லை, அந்த மாதிரி ஒரு பொண்ணு அவள் பேசுகிறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சத்யான்னு பேர். அது மாதிரி சில பேருக்கு அந்த ஹாஸ்யம் அவங்களோட சேர்ந்துருக்கும். ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார். அவர் ஒரு எலியை வளர்த்தார். அந்த எலிக்கு அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா பழக்கி கொடுத்துருந்தார். அந்த எலிக்கு பெல் அடிக்க பார்த்து கொடுத்துட்டார். அது பெல் அடிச்சதுன்னா இவர் சாப்பாடு வைப்பார். அது பசிக்குதுன்னு தெரியுது, சாப்பாடு வைப்பார். அப்படி பழக்கி வச்சுருந்தார். அப்படி பழக்கி வச்சுருந்த உடனே அது என்ன பண்ணிச்சான், அந்த எலி பெல் அடிக்கும், உடனே சாப்பாடு வைப்பார். அப்படி பழகி போச்சு. அப்போ இவர் இன்னொருக்கா அந்த சயின்டிஸ்ட் இன்னொரு எலியை விட்டு பார்ப்போன்னு சொல்லி இன்னொரு எலியை கொண்டாந்து அதுக்குள்ளே விட்டார். விட்ட உடனே அந்த புது எலியை அந்த பழைய பெல் அடிக்கிற எலியை பார்த்து கடித்தான். இந்த ஆள் எப்படிப்பட்டவர், எப்படி அப்படின்னு கேட்டுச்சான். அது ஏன் கேட்குற, நானே இப்போ தான் அவரை பழக்கி வச்சுருக்கேன், நான் பெல் அடித்தா சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தஜ்ஜி அது அப்படின்னாச்சா எலி சொல்லிச்சான். இதை கேட்டு நமக்கு எப்படி இருக்குன்னா சிரிப்பு தான் வரணும் இல்லையா? ஒன்று சிரிப்பு இல்லையா? எனக்கு வந்துச்சு. அதுக்கு இருக்க மூளைக்கு சயின்டிஸ்ட்டை நான் பழக்கி வச்சுருக்கேன்னு சொல்லிச்சு பார்த்தீங்களா? அதான் ஹியூமர். அந்த மாதிரி வாழ்க்கையில் ஹியூமராக இருக்க வேண்டிய இடத்துல ஹியூமராக இருக்கணும். நம்ம சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷத்தை பலப்படத்தான சிரிப்பு, புன் சிரிப்பு ரொம்ப அவசியம். ஃபேக் பண்ணுங்கள். டெய்லி புன் சிரிப்பு நம்ம பண்ணிட்டுதான் சிரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்க. காலையில் எழுந்துச்சு போய் கண்ணாடியை பார்த்து அது சிரிக்கணும். அழகாக சிரிச்சு ஐயோ அப்படின்னு சொல்லி சிரிக்கணும். அது எப்படி என்ன நான் நினச்சிக்க முடியும்னா நினைங்க. உங்களை நீங்களே எனக்கு கேட்டால் வேறு யார் நினைப்பா? சார் வம்பு கெடுக்கக்கூடாது மற்றவங்கள. நம்ம தான் நினச்சிக்கணும். ஐ எம் வெரி பியூட்டிஃபுல், மை ஸ்மைல் இஸ் வெரி குட் அப்படின்னு நினச்சிக்கணும். புரிஞ்சுதா? டெய்லி சிரிக்க மசில்ஸ் எவ்வளோ வேலை செய்யும். நமக்கு நிஜமாகவே நல்லதாக நடக்கும். புரிஞ்சுதா? ஸ்மைல் பண்ணுங்க, உள்ளே இருக்க அங்கங்கள் எல்லாம் வேலை செய்யும். புரிஞ்சுதா கண்ணுங்களா? அதுக்கு தான் இந்த கார்டு நம்பர் இருக்குது, மந்த்ரா இருக்குது, பாஸ்வேர்டு இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன இருக்குது, முத்திரை இருக்குது. பார்ப்போமா? இது பாருங்க.